உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்கிறார். வெற்றி, அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு, அக்ரிமெண்ட்லாம் சப்ளை ஆயிடுச்சு. அது ஜெர்மனிக்கிறாங்கல்ல, நம்மளுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்து உதவுறோம், பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்து உதவுறோம் அப்படிங்கிறது போல ஜெர்மனி ஒத்துக்கிட்டாங்க. அது ஒரு 8 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். எல்லாத்தையும் கொடுத்துட்டோமுங்க, நம்ம கிட்ட 2 தான் இருக்குது, அதையும் கொடுத்துட்டோம்னா அப்புறம் 1 இருக்காது அப்படிங்கிற ஜெர்மனி தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்லை ரகசியமா ஏதாவது பதுக்கி வச்சிருப்பாங்களா? எதே எப்படியோ ஜெர்மனி எங்க கிட்ட இருக்கிற அம்புட்டியும் கொடுத்துட்றோம்ங்க அப்படிங்கிறது போல உக்ரைனுக்கு சொல்லிக்கிறாங்க. அது எத்தனை நாள், அதாவது முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய டெம்ப்ளேட். தோசை சுட்டுருக்குங்க, வெந்தொடனே போடுறோம், ரஷ்யா திருப்பி போட்டு சாப்பிட்டு போயிடும். சுட சுட சாப்பிட்டாங்கன்னே இருக்கும்ல. அப்படிங்கிறது ஐரிஷ் டீ கொடுத்தாங்க அப்படின்னா முடிஞ்சது, பேட்ரியாட் கொடுத்தாங்க அப்படின்னா முடிஞ்சது. அது போல ரஷ்யாவோட பசிக்கு யூரோப்பியன் யூனியன் தோசை சுட் போட்டுருக்காங்க. ஸோ அடுத்து ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த சப்ளையை ஆரம்பிக்க போறாங்களாமா, பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் தரப்போறாங்களாமா. எத்தனை நாளைக்கு, அது எத்தனை நாள், இப்பதான் அக்ரிமெண்ட்டே ஆயிருக்கு. எப்ப கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி உக்ரைனோட மீடியாக்களே ஒரு செய்திகள் வருது. அது 2 மிசைல், 79 ட்ரோன்கள், மொத்தம் 12 பகுதிகளில் தாக்குதல் நடத்தி இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அங்க அவ்வளவு பேருக்கு இப்படி ஆயிடுச்சு, இங்க இவ்வளவு பேருக்கு இப்படி ஆயிடுச்சு. டொனஸ்க், டின்ப்ரோ, பெட்ரோவெஸ்க்னு பல பகுதிகளில் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட இழப்புகள், கர்கிவ், சுமி அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நான் லைனா அப்படியே தினந்தோறும் இதை சொல்லி சொல்லி உங்களுக்கே போர் அடிச்சுக்கும். லைனா அந்த பின்னாடி என்னென்ன அட்டாக்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க, 2 குழந்தைகளோட உடல்களை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது போல வந்து தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்குது உக்ரைனுக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் முடிஞ்ச விஷயம். ஏன்னா 13 வேணும், 20 வேணும், 23 வேணும்னு கேட்டிருந்தாங்க உக்ரைன். அங்கிருந்து 2 கொடுக்குறேன் அப்படிங்கிறது போல இந்த கோயலேஷன் ஆஃப் வில்லிங், தானா முன் வந்து உதவும் கூட்டம் சொல்லுவாங்க. இது போல வேடிக்கையான செய்திகள்லாம் நம்ம பலதும் பார்த்துருப்போம். அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம், நடந்த விஷயங்கள் தான். ஸோ இப்போ இது போல தாக்குதல்கள் ஹெவியா நடக்கக்கூடிய விஷயத்துல இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. சரி, ஓகே. அடுத்தது விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட அதிபர் இருக்கிறாலே, அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அது காங்கிரீட்டான செட் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன், இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ், உலக சமுதாயத்துக்கிட்ட நாங்க போட்டிருக்கோம், காங்கிரீட் பண்ணியிருக்கோம். இப்பதான் சிமெண்ட், மண்ணு, தண்ணி எல்லாம் ஊத்தி கலகை ஓட்டு இப்பதான் வந்து பூசிக்கிறாங்க. இது கொஞ்சம் ரெடி ஆகி கொஞ்சம் எல்லாம் செட் ஆகுறதுக்கு டைம் எடுக்குமா இல்லையா? இப்பதான் அக்ரிமெண்ட்டே சைன் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னா எனர்ஜி செக்டார் சப்போர்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்டர் நம்ம கடக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுவும் அக்ரிமெண்ட் தான் சைன் ஆயிருக்குது. ஆனா இதுக்கான கவுண்டர் கொடுக்குற செய்தி இதுவும் உக்ரைன் கொடுக்குற செய்தி. இது எப்படி அப்படின்னா, எமர்ஜென்சி பவர் அவுட்ரேஜ் டொனஸ்க் ஒப்லாஸ்ட் முழுவதும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ரஷ்யா சும்மா அடிச்சுட்டே இருக்கிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் எலக்ட்ரிசிட்டியே இல்லை, அதை ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியல. என்டையர் ஒப்லாஸ்ட், ஒரு ஒப்லாஸ்டுக்கே, அதாவது தமிழ்நாடு முழுவதும் கரண்ட் இல்லை அப்படிங்கிறது போலன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார். ஸோ என்டையர் ஒப்லாஸ்டுக்குமே கரண்ட் இல்லை, கொடுக்க முடியல அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படியே படிப்படியாக வரப்போகுது. டொனஸ்கை காப்பாற்ற முடியாது வின்டர்ல. அடுத்தது அது அவ்வளவுதான், முடிஞ்சு, ரெடி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அடுத்து சென்னை உள்ள கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க, அடுத்து ஜாப்ரோசிஸால கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த 2 ஒப்லாஸ்டையும் முடிச்சு விட்டாங்க அப்படின்னா அடுத்த கர்கிவ், இது 3 ஒப்லாஸ்டையும் முடிச்சு விட்டாங்கன்னா மொத்தம் 4 ஒப்லாஸ்ட்ல என்டையர் டின்ப்ரோ, பெட்ரோவெஸ்க், இந்த 5 ஒப்லாஸ்ட்ல கரண்ட்ங்கிறதே இருக்காது. ஸோ உக்ரைனோட கிழக்க கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிடுவாங்க ரஷ்யா. ஆனா இப்பதான் சிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, கலவை போட்டு பூசிக்கிறாங்க. கொஞ்சம் செட் ஆகுது, டைம் எடுக்கும். அந்த அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு எந்த மாதிரி உள்ள வருது, அது மேற்கே பத்துமா இல்லை உக்ரைனோட கிழக்குக்கும் வருமா அப்படிங்கிறது பார்த்துலாம். அதே போல உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள அடிக்கிறாங்க. அதுவும் ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்திருக்குது. இதுக்கு பின்னாடி நாங்க தான் இருந்தோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஒரு டெர்மினல், ஆயில் டெர்மினல் தொப்சே பகுதியில் இருந்திருக்கு, அது மேல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல நாங்க தான் பண்ணோம்ப்பா அப்படிங்கிற கிளைம் பண்ணிக்கிறாங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்களா பண்ணலீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஒரு பக்கத்துல அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒத்துக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இப்போ இது போல எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த சமயத்துல பாருங்க, துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரான ஹக்கான் ஃபிடான் அவர்கள், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார், துருக்கி நாங்க தயாராயிருக்கோம், துருக்கியே நாங்க தயாராயிருக்கிறோம். பீஸ் நெகோசியேஷன் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் ரெடி பண்ணி தூசி தட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் வரீங்களா, பேசலாமா, அடுத்த சமிட்டுக்கு ரெடியா, இஸ்தான்புல் தயார் அப்படிங்கிறத, இஸ்தான்புல் கேபிட்டல் இல்லையா துருக்கி. அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது
இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி துருக்கிய பத்தின நிலைப்பாடுகளை சொல்லியிருந்தேன். துருக்கி நடுநிலையான நாடு. அதனால பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்னு கூட ரஷ்ய தரப்புன்னு சொன்னாங்க. இப்ப துருக்கி வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ரிஃபைனரிஸ், இந்த ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்கு. ஸோ அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில வாங்கி ரிஃபைன் பண்ணி யூரோப்புக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படி பண்றோமோ அதே போல அவங்களும் கல்லா கட்டிட்டு இருக்காங்க. இல்ல எந்த தப்பும் கிடையாது இல்லையா? அவங்க வியாபாரம் பண்ணி கல்லா கட்டுறாங்க. ஆயுதங்கள் கொடுத்து நம்ம ஆயில் கொடுத்து கல்லா கட்டிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல உதாரணங்கள் பாருங்களேன். அத இந்த இந்த நம்ம ஏன் உக்ரைனை வந்து இந்த அளவுக்கு சாடுறோம்? அதுவும் விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பேசும்போதே ஒரு மாதிரியா அந்த வருது இல்லையா? ஸோ அது ஏன் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மள வந்து நம்ம தெய்வத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பண்ணி காமிச்சு, இந்த காளி தெய்வத்த பண்ணி காமிச்சதுலருந்தே நம்மளுக்கு ஒரு மாரி மன வருத்தம் தான். அதுல இது இல்ல. இதுல அதாவது செய்தி மெயினான விஷயம். அவர் அந்த வேர்டு தான் மெயின். அத வந்து அப்படின்னு பசுமரத்தா ஆணி அடிச்சது போல வந்து பசுமரத்துல ஆணி அடிச்சது போல பதியணும் இல்லையா? ஸோ அது போல அந்த வேர்டு நீங்களும் வந்து பதிய வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள. இந்தியர்களுக்குள்ள அது பதியணும். அதுக்காக சொல்லுவேன். அதாவது துருக்கி இருக்கிறாங்க இல்லையா? துருக்கி ரஷ்யா கிட்ட இருந்து இந்த க்ரூட் ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்றாங்க. இதுக்கான காரணம் வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ். ரஷ்யா மேல போடக்கூடிய அந்த சாங்ஷன். துருக்கியும் ஒன் ஆஃப் த மேஜர் பையர் தான். எப்படி சீனா, இந்தியா வாங்குறாங்களோ அதே போல அந்த வரிசையில துருக்கியும் ஒரு லார்ஜஸ்ட் பையர் தான் ரஷ்யா கிட்ட இருந்து. இதை மட்டும் இத்தனை நாளா பேசினா துருக்கி நாட்டோ நாடுல இருந்தாங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இதுல இருந்தது. அப்படி பேசினேன். ஸோ துருக்கி ரிஃபைனரிஸ், இந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிங்க, ஆணி அடிச்ச மாதிரி இறங்கணும். துருக்கி ரிஃபைனரிஸ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அதை உதாரணமா எடுத்துக்கிட்டு அந்த வழியில இப்ப துருக்கியும் வராங்க. அதாவது இவங்க மிரட்டுறாங்க நம்மள. புரியுதுங்களா? இப்பதான் இந்தியா வழிக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு நாடு. இதுல ஒரு தலைவர். இவர் உட்காந்துட்டு நம்மளுக்கு வழிகாட்டுறாரு. அடே அப்பா! சிறந்த ஒரு நாடா இருக்கு உக்ரைன். நாளைக்கு நம்ம நாட்டுக்கு அதிபர் அவர்ன்னு சொன்னாலும், உங்க நாட்டுல இருக்கிற அதிபர் வேணா, நான் தான் உங்க அதிபர்ன்னு சொன்னாலும், எப்படின்னே தெரியல. இந்த மாதிரிலாம் பேச விட்டுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வழியா வாங்கி விடணுமா இல்லையா? மானாவாரியா கேட்கணுமா இல்லையா? அப்படிங்கிற போல இருக்கு. நம்ம கொஞ்சம் அமைதி நாடு அப்படிங்கிறதுனால எல்லாம் போட்டு போட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கான விடிவு காலம் என்னைக்கு வருதுன்னு தெரியல. நான் பத்திக்கிட்டு வருது. எங்க போய் நின்னாலும் இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் தான் தீர்த்து வச்சேன். பாகிஸ்தான் பிரச்சனை நான் தான் தீர்த்து வச்சேன். நல்லா தளன்னு இருந்தா புது 7 விமானங்களை இழந்துட்டாங்க இந்தியா. சரி, ஓகே. அது வேற கதை. நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இது போல யூகே, யுஎஸ், இயு நாங்க போடக்கூடிய சாங்ஷனோட இம்பாக்ட்னால ரஷ்யா அவங்களோட சேல்ஸ் வந்து செட்பேக் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இது உக்ரைனோட மீடியாக்கள் மட்டும் வளவலான்னு எழுதிக்கலாமே தவிர அதெல்லாம் கணக்குல நடக்குதா? அதிகமான பையர் இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வாங்கிக்கிறது பிரான்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெல்ஜியம். அவங்களாம் 6 மாசம் விடுப்பு கேட்டாங்களா? என்ன டேஸ்க்கு போய் கேட்டாங்க அப்படிங்கிறது போல யூகேயோட மீடியா கேட்டாங்கன்னா பரவாயில்ல. அந்த டேஸ்ல பொன்மொழிகள் நீங்க எதை வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியல மன்னிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா துருக்கி ஒரு வேலையை செஞ்சுக்கிறாங்க. மேபி அது உக்ரைன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து சொல்றதுனால இப்போ திமித்ரி பெஸ்கோ அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. ஏங்க ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் மீட் பண்ணி பேசிக்கலாங்களா? இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. திமித்ரி பெஸ்கோ அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, இப்போதைக்கு எந்த தேவையும் இல்லை. கரண்டா இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தேவைகள் இல்லை. மீட் பண்ணி பேசணும் தேவைகள் இல்லை. அதாவது செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பேசுறாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இது போல மீட்டிங்ன்றது பாசிபிள் பண்ணலாம். நினைச்சாங்கன்னா பண்ணலாம். ஆனா அதனால ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். ஒரு மிக முக்கியமான திருப்பம் வரும்னா போலாம். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவங்க கிட்ட ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் இருந்துச்சுன்னா போலாம். அப்படி இல்லைன்னா வேஸ்ட் அப்படிங்கிறத போல ரஷ்ய தரப்பு செய்திகள் வருது. அதாவது ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயர் போடணும். எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல இருதரப்புலயும் அடிச்சுக்காதீங்க. அதாவது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அடிச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு சீஸ்ஃபயர் போட்டாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன சொன்னோம்? இது உக்ரைனுக்கு டைம் வாங்கி கொடுக்குறாங்க. உக்ரைன் அதிகமா ட்ரோனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அதிகமா கரண்ட் எடுப்பாங்க. கரண்ட் எடுத்தாங்கன்னா ஃபேக்டரிஸ் ஓடும். ஃபேக்டரிஸ் ஓடுனா ட்ரோன் ரெடி ஆகும். ட்ரோன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இவங்க திருப்பி அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொன்னா அதே போல நடந்துச்சு. ரஷ்யாக்குள்ள இவங்க தான் அத்துமீறி ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரிஃபைனரியை அடிச்சாங்க. முதல் அட்டாக் உக்ரைன் கிட்ட இருந்து தான் வந்தது. அந்த டைம்ல ரஷ்யா குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது இவங்க ஒண்ணுமே பேசல. அதாவது அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உக்ரைன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பர்டிகுலர் டேட் வரைக்கும் தான் போட்டாங்க. அப்பவே தெரியுது அந்த டேட்டுக்கு அப்புறம் அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 20 ஹிட் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொன்னாங்க. அந்த செய்தியை நம்ம பார்த்தோம். இருந்துச்சுன்னா திருப்பி அட்டாச் பண்றேன்.
உக்ரைனோட மீடியாக்கள் தான் அத சொன்னாங்க. ஸோ இந்த தாக்குதல்னால மொத்தம் 120 ரஷ்யாவோட ப்ராடக்ட்ஸ் இது போல டெர்மினல்ஸ் இது போல ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ 20 அடினால அங்க இருக்கிற சுத்தி வர டேமேஜஸ்லாம் இவங்க கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 120 ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ண டேமேஜ் ஆயிருக்கு ரஷ்யால இந்த 2 மாசங்கள்ல செப்டம்பர், அக்டோபர்ல நடந்திருக்கு அப்படின்னா. ஸோ கூடுதலா ஒரு 5 சேர்த்துக்கும். இப்ப துப்சே பைலஸ் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 எக்ஸ்ட்ரா வச்சு சாரி 150 ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கலாமா? இல்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாமா? ஒரு 200 ப்ராடக்ட்ஸ் கிட்ட ரஷ்யாக்கு வீணாயிடுச்சுன்னு வச்சுக்கலாமா? நம்ம கொஞ்சம் கூடுதலா சொல்லுவோம். உக்ரைன் சொல்றதை விட. ஸோ இழந்துட்டாங்க. ஒரு ஒப்லாஸ்ட்ல கரண்டே இல்ல. பல ஒப்லாஸ்ட்ல கரண்ட் பாதி கட்டுங்கிறாங்க. இது தராசுல வச்சா கூட முடியல. இப்ப திருப்பி தோத்துட்டாங்க. தோத்ததுனால இப்ப திருப்பி ரஷ்யா கிட்ட வந்து எனர்ஜி டீல் போட்டுக்கலாங்களா? சீஸ் ஃபயர் போட்டுக்கலாங்களா? அப்படிங்கிறத விட திருப்பி வந்து பேசுறதுக்காக துருக்கி ரெடி பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது கொஞ்சம் அடி வாங்கியாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் குடுப்பா ரஷ்யா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது போல, அதுக்கப்புறம் திருப்பி ரெடி பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவங்க அடிப்பாங்க. திருப்பி ரஷ்யா வெறி குண்டு அடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட். ஸோ இதுவே வந்து செய்யலாம் அப்படிங்கிற திட்டமிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல யாரு முதல்ல அப்பா சாமி விடுங்கடா அப்படிங்கிறத போல யாரு முதல்ல ஹீரோப்பா இல்ல ரஷ்யாவா? யாரோ ஒருத்தவங்க விட்டாதான் இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா இங்க இன்னும் முடியல. ஆனா இன்னொரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமா ரெடி ஆறாங்க. 15,000 ட்ரூப்ஸ் 16,000 ட்ரூப்ஸ் அமெரிக்கா இருக்குன்னா, இந்த ஆப்பிரிக்கால இருந்து ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யான்னு சொல்ல முடியாது. அது ரஷ்யாவோட ஒரு விமானம். அது வேக்னார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுக்கு மேல சாங்ஷன் இருக்கு இந்த விமானத்துக்கு மேல. இந்த விமானம் இடைவிடாம வெனிசுவேலாக்கு ஆப்பிரிக்காவுக்கு பறந்துட்டே இருக்கு. அப்படியே ஜொயிங்னு லூப் அடிச்சுட்டே இருக்காங்க. அதாவது ரஷ்யாவோட IL-76 TD ரக டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் தொடர்ந்து ஆப்பிரிக்கால இருந்து பறந்துகிட்டே இருக்குது வெனிசுவேலாக்கு. அதாவது அக்டோபர் 26 ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பறந்து போச்சு, டெலிவரி பண்ணிச்சு, ரிட்டர்ன் வந்துச்சு, இப்ப திருப்பி எடுக்குது, திருப்பி கிளம்புது. இது போல தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. இது வேக்னார் பிரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பயன்படுத்தக்கூடிய விமானம்னு அமெரிக்கா 2023 இது மேல சாங்ஷன் போட்டிருந்தாங்க. ரஷ்யாவுக்குள்ளே அநியாயங்கள் செய்து விட்டார்கள் அப்படிங்கிறது போல இது மேல சாங்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் இப்போ அதனால நட்பு நாடுகள், ரஷ்யாவுக்கு தெரிஞ்ச நட்பு நாடுகள் வேக்னாரால ஆக்சஸ் பண்ணக்கூடிய நாடுகள்ல டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ வெனிசுவேலாக்கு உதவிகள் வந்த வண்ணம் இருக்கு. இந்த ஆப்பிரிக்கால இருந்து வந்த வண்ணம் இருக்கு. இப்ப வெனிசுவேலால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு மதுரா அவர்களுக்கு. ஈரான்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களா வருது. அது இங்க கருங்கடல்ல சி பேபி ட்ரோன்களா இப்ப ஈரானோட ட்ரோன்கள் அமெரிக்காவோட வண்டிகளை வேட்டையாடுமா அப்படிங்கிறது பாத்துறோம். மிதக்கக்கூடிய சர்ஃபேஸ் வெசல் நிறைய டெலிவரி பண்ணிக்கிறாங்க ஈரான். அதுக்கான இமேஜஸ்லாம் நம்ம சேனல்ல பாத்துருவோம். இன்னொன்னு சீனா. ஈரான் மிடில் ஈஸ்டோட சூப்பர் பவர். இன்னொன்னு சீனா. அவங்க சொல்லவே வேணாம். எப்பேற்பட்ட ஆளுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க அதிகப்படியான ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலாக்கு டெலிவரி பண்றாங்க. அடுத்தது ரஷ்யா. ரஷ்யா வந்து தொடர்ந்து இந்த வேக்னார் படையை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வேக்னார் படையில இருந்து இந்த பக் M2E ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆயிருக்கு. அது எல்லா பக்கத்தையும் டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்டிவா ரெடி ஆயிருக்கிறாங்க வெனிசுவேலா. வெனிசுவேலாவை பாதுகாக்க வேண்டியது பிரிக்ஸோட கட்டாயம். ஏன்னா இங்கிருந்தா ஆயில் பெருமளவுல தேவை. ஆயில் எனர்ஜி செக்யூரிட்டி நம்ம நாடுகளுக்குலாம் தேவைன்னா அது ரொம்ப ரொம்ப தேவை வெனிசுவேலா. இந்த உலகத்திலே அதிகப்படியான ஆயில் ரிசோர்சஸ் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இருக்கு. இந்த ஏரியால கேட்வே தெற்கு அமெரிக்காவோட கேட்வே. ஸோ அதிகப்படியா தேவையா இருக்கு பிரேசிலுக்கா இருக்கட்டும். ஏன்னா இந்த கரேபியன்ல வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னா இங்க இருக்கிற நாடுகள் ஆயில் மட்டும் கிடையாது. டீப் சி போர்ட் இந்த பகுதிகளில் இருக்கு. ஸோ டீப் சி போர்ட் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ வர்த்தகம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன். அந்த கால்வாய் பனாமா கால்வாயை மட்டும் மெயின்டைன் பண்ணக்கூடியது முக்கியம் இல்ல. அது வந்ததுன்னா போக்குவரத்து பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய டீப் சி போர்ட்டுகளும் முக்கியம். இந்த கரேபியன் தீவுகள்ல இருக்கக்கூடிய டீப் சி போர்ட் யாரோட கட்டுப்பாடு ஆல்ரெடி அமெரிக்கா தான். பட் இந்த இடத்துல இன்னும் ப்ரொடெக்டரா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெனிசுவேலா கேட்வேயா இருக்கு. பிரேசிலுக்கா இருக்கட்டும் மற்ற நாடுகளுக்கா இருக்கட்டும். ஸோ ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ இந்த பகுதிகளில் என்ன மாதிரி நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு டஃப் ஃபைட் இருக்குமா? எப்படி ரஷ்யா உக்ரைனோ அது போல வெனிசுவேலா அமெரிக்காவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ அடுத்த பக்கம் இந்த கோல்டு வார் ரொம்ப சிவியரா வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கும் பரவுது. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.